வெல்கம் பேக் மை சேனல் லிசன் டு மீ நவன். வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு லன்ச் ரெசிபி பார்க்கலாமா. அதாவது நல்ல ஒரு மீன் வறுவல் தயிர் சாதம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாமா. இன்றைக்கி வறுவலுக்கு என்னென்ன மீன் எடுத்துருக்கலாம்னு சொல்லி பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கெண்டை பொடி இருந்துச்சுங்க. ஸோ அதை அழகாக ஸ்லைஸ் போட்டு எடுத்தாச்சு. அடுத்து இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, இது வந்து நகர மீன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரைக்கு. அடுத்து கிளாத்தி 2-3 கிளாத்தி. அப்புறம் இந்த இப்போ காட்டுறேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து செங்கீன் மீனுங்க. இது வந்து குழம்புக்கான மீன். பட் இன்றைக்கி ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ வறுவலுக்கு போட்டுற வேண்டியதாங்க. அதுக்கு மசாலா சேர்த்துக்கலாமா. கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிட்டு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து அடிஷ்னலாக வேறு மசாலாலாம் சேர்க்கவே வேண்டாங்க. உப்பு, மிளகாத்தூள் அட்டகாசமான காம்பினேஷனுங்க மீன் பொரிக்கிறதுக்கு. ஸோ நல்லா விரவி ஓரம் வச்சுக்கிடலாம். பிறகு கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க. நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் மீனை. 1 பை 1 எடுத்து வச்சுக்கலாங்க. மீனில் அது ஷேப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. சும்மா கண்ட மீனுக்கு கொட்டினோம்னா அப்புறம் திருப்பி போடையில் உடஞ்சிடும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு மீனாக எடுத்து வச்சு பொரிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து வாங்க தயிர் சோறு ரெடி பண்ணுறத பார்த்துக்கலாமா. நல்ல கொலையாக சாப்பாடை வடிச்சிக்கிட்டு, இப்போ பார்த்தீங்களா இவ்வளோ விதையாக இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். நல்லா கீரை கடையிற மாதிரி இந்த சாப்பாடை வந்து கடைஞ்சி எடுத்துக்கணுங்க. கடைஞ்சி எடுத்துட்டு அடுத்து இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணலாமா. கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி தேவையான அளவுக்கு கடுகு போட்டுருக்கேன். நீங்கள் வந்து வரமிளகாய் வேணால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து காரம் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளைங்க சாப்பிட்றதா நான் வரமிளகாய் சேர்க்கலை. அடுத்து வந்து நல்லா கடுகு பொரிஞ்ச பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணின பிறகு தான் தயிர் சேர்க்கணுங்க. தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு தயிருக்கு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்து அதே கடாயில் வந்து சாப்பாடை எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. நல்லா விரவி எடுத்த பிறகு கொஞ்சமாக அந்த சாப்பாடு வடித்தோம்ல தண்ணி, அதையும் பால் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அந்த தயிர் சாதம் வந்து நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்காண்டி திராட்சை பழங்க. நான் பெரும்பாலும் திராட்சை இந்த மாங்காய் இருந்துச்சுன்னா வந்து தயிர் சோறில் சேர்த்துருவேன். ஏன்னா சேர்த்து சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த திராட்சை கருப்பு திராட்சையும் மாங்காவையும் நல்லா போட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சு நல்லா பாடம் கட்டி வச்சிருவேனுங்க. நல்லா வச்சுட்டு ஒரு தயிர் சாதத்தை பொறுத்த வரைக்கும் கிண்ட உடனே சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட் இருக்காது. ஒரு 5 or 10 minutes ஆகணுங்க. ஸோ மூடி போட்டு வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் மீன் வேறு அடுப்பில் போட்டிருந்தோமா. ஸோ அதுக்கு வந்தாச்சு. மீன் நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சூப்பராக கிறிஸ்பியாக பொரித்து எடுத்தாச்சுங்க. பார்த்திங்களா மசாலா அந்தளவுக்கு சேர்க்காத மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து மீன் வந்து கலரை பாருங்கள் எவ்வளோ அழகாக ப்ரௌன் கலரில் சூப்பராக வந்திருக்கா. அதாவது நம்ம சேர்க்குற மசாலா வந்து கரெக்டாக சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனையே இல்லைங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சாப்பாடு ரெடி ஆகிருச்சு. வாங்க தட்டில் எடுத்து பரிமாற ஆரம்பிச்சிடுவோமா. பார்த்திங்களா தயிர் சாதம் எவ்வளோ அழகாக க்ரீமியாக இருக்குன்னு. இந்த மாதிரி தயிர் சோறு செஞ்சோம்னா சாப்பிடாத ஆளுமே சூப்பராக சாப்பிடுங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து தயிர் சாதமே பிடிக்காது எப்பொழுதுமே. ஸோ நான் இதை மாதிரி கிண்டி கொடுத்தேன்னா கண்டிப்பாக ஒரு தட்டு உள்ளே போயிருங்க. அடுத்து மீன் வறுவல் எப்படி இருக்குது பார்த்திங்களா. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மதிய சாப்பாடு. இன்றைக்கி ராஜ வேட்டை தாங்க. நாங்கள் சூப்பராக சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமெண்டில் பின் பண்ணிடுங்க. ஓகே பாய். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்க